மைண்ட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் டூல் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர் இது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதை கரெக்டாக யூஸ் பண்ண வேண்டிய விதத்தில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை மாதிரி ஒரு நல்ல நண்பன் கிடையாது. அதை யூஸ் பண்ணாமே விட்டுட்டோம் அப்படின்னா அதை மாதிரி ஒரு எனிமியும் கிடையாது அப்படிங்கிறதான். இதுக்கு கரெக்டான ஒரு அனாலஜி எடுக்கணும் அப்படின்னா 2 விதமான ஃபங்க்ஷன்ஸ் இந்த மைண்டில் இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டரை கேட்டு 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 வேலை பார்க்குறது. ஒருத்தவங்க இதை பண்ணு அதை பண்ணு அப்படிங்கிறத ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த ஆர்டரு அந்த கமாண்டை கேட்டு 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 இந்த மைண்டு பழக்கப்படுத்தி இருக்கும். அதுக்காகவே வேலை பார்க்கும், சுயமாக யோசிக்கவே தெரியாது. பட் இன்னொரு சைடில் சில பேர்த்தோட மைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த கமாண்ட் எதுக்காகவும் வெயிட் பண்ணாது, எந்த ஆர்டருக்காகவும் வெயிட் பண்ணாது. சுயமாக யோசிச்சு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டெப்லேயே தான் அந்த மைண்டு வேலை பார்த்துட்டு இருக்குமா. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இந்த சைடில் உள்ள மைண்ட், இந்த பீப்புளெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுயமாக யோசிக்க தெரியாது, டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கான்செப்டே கிடையாது. அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கமாண்டுக்காகவும் ஆர்டருக்காகவும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். அவங்களால அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் அப்படியே ஸ்டாக்னட் ஆகி அப்படியே நின்றுவாங்களாம். அவங்களுடைய என்டையர் ஃபங்க்ஷனாலிட்டியே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நின்றுமா. பட் இதே இது இந்த சைடில் உள்ள இன்னொரு பீப்புளெலாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த கமாண்ட் எதுக்காகவும் வெயிட் பண்ண மாட்டாங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தன்னுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் மூலயமா அந்த லெசன்ஸை அப்ளை பண்ணி அவங்க அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகி போயிட்டே இருப்பாங்களாம். இதுதான் இந்த 2 சைடில் உள்ள பீப்புளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதே கான்செப்டை தான் நம்மளுடைய ஒர்க் ஃபோர்ஸ்லையும் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. பட் இதே இது நம்மளுடைய மைண்டையோ பிரெயினையோ ஆர்டரை கேட்டு கேட்டு நம்ம பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம சுற்றி உள்ளவங்களும் சரி, நம்மளை மேலே உள்ளவங்களும் சரி, நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வேத வாக்கு அப்படின்ட்டு நம்ம நம்பிட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். ஆனால் இதே இது நம்ம சுயமாக யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இது கரெக்டு, இது தப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கே ரைட்டான ஒரு டெசிஷன் எடுக்க தெரியும். அப்படி எடுக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம சுற்றி உள்ளவங்களும் சரி, நம்மளுக்கு மேலே உள்ளவங்களும் சரி, தப்பான ஒரு கைடன்ஸ் கொடுத்தாலுமே ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற கொஸ்டின் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி நம்மளுக்கு வளரும் அப்படிங்கிறாங்க. அந்த அடுத்த ஒரு இது கொஸ்டின் பண்ணுறதுக்கு உண்டான அந்த கெப்பாசிட்டி சுயமாக யோசிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம கொஸ்டின் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா தப்பு பண்ணுறவனுக்கே ஒரு பயம் கண்டிப்பாக வரும் இல்லையா. ஸோ நம்ம தான் முடிவு பண்ணணும் வெதர் அவர் மைண்ட் இஸ் அ பியூட்டிஃபுல் சர்வெண்ட்டா இல்லை டேஞ்சரஸ் மாஸ்டரா அப்படிங்கிறது.